இந்த ஆண்டு முடிக்க நான் 80 டேஸ் இருக்கு. இந்த 80 டேஸ்ல ஒரு காரியம் பண்ண போறோம். அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்க போறோம். புரியுதாங்க? பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்கு. அது என்னன்னா, சாமுவேல்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருந்தார். அவர் சின்ன வயசுலயே அவர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவரா இருந்தார். எப்படி தெரியுமா? அவர் எப்போதும் அவருடைய சமூகத்துல அந்த சின்ன வயசுல ஏலிக்கு பணிவிடைக்காரனா எப்பவுமே அந்த வேலையை செஞ்சுட்டு அப்படியே இருந்துட்டே இருப்பார். அவருடைய சமூகத்துல ஆண்டவருக்கும் அவருக்குமான நேரங்கள்ல உண்மையா இருந்தார். ஒரு நாள் வந்தது, ஆண்டவருடைய சத்தத்தை அவர் கேட்க ஆரம்பிச்சார். அன்னிலிருந்து அவருடைய வாழ்க்கையில பல அற்புதம், அவர் பல தீர்க்க தரிசனமான காரியங்கள் செய்த ஒரு தெய்வ மனுஷன். அதே போலங்க நம்ம வாழ்க்கையில அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கும் அவருடைய வசனத்துக்கும் கீழ்ப்படுகிறவர்களா இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையும் பல ஆச்சரியமான காரியங்களை நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்வார். எதை கண்டு கலங்கி சோர்ந்து போயிட்டு குழப்பத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. கர்த்தர் நம்ம எல்லா தேவைகளை சந்திக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. அவரை மட்டும் பார்த்தா போதும். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இந்த வார்த்தைக்கு நாங்க அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையான காரியங்களை கர்த்தர் நேர்த்தியா நடத்துவார். கவலைப்பட்டு சோர்ந்து போயிடாது. உங்களுக்கு சொன்னதை கர்த்தர் நிச்சயமா செய்வார். கவலைப்படாதீங்க. உங்களுக்கான நாள் வந்துருச்சு.